டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த தினங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதற்கான காரணங்களை பேஸ் பண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துலையும் மிக முக்கியமான தினங்கள் எப்போவுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சியும் மற்ற எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன முக்கியமான தினங்கள் இருக்குது அப்படின்றத படிச்சிட்டோம்னா இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு மாதத்துலையும் மினிமம் 10 to 15 days வந்து மிக முக்கியமான தினங்களாக இருக்கும். ஒரு சில மாதங்களில் 5, 6 அப்படின்னு இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஜனவரி 26 குடியரசு தினம். ஸோ அதுபோல் நிறைய தினங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலையும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். தமிழ், மேக்ஸ், வரலாறு, பாலிட்டி அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எல்லா டாப்பிக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய தினங்கள். ஜனவரி 1 இராணுவத்தில் மருத்துவ பிரிவு தொடங்கிய தினம். ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ தான் வந்து இராணுவத்தில் மருத்துவ பிரிவு வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764. அப்போ தான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து இராணுவத்தில் முதன்முறையாக மருத்துவ பிரிவு தொடங்கியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ உதவி வழங்குறதுக்கான திட்டம் தான் இது. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்தாங்க 1764. ஸோ இயரும் கேட்கலாம், என்ன நாள் அப்படின்றதையும் கேட்கலாம். அடுத்து ஜனவரி 1 முதல் 7ஆம் தேதி வரை, ஜனவரி 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கும் விபத்துக்கள் ஏற்படாமல் தவிப்பதற்கும் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். ஜனவரி 1 முதல் 7ஆம் தேதி வரை சாலை விபத்துகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாரம், சாலை பாதுகாப்பு வாரம். அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். நீங்களே நிறைய எக்ஸாமில் இதை ஃபேஸ் பண்ணிப்பீங்க. இந்த கொஷின் என்ஆர்ஐ டே அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஸோ இது எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பினார் அப்படின்றாங்க. ஸோ அந்த நாளை தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து எந்த வருஷம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2003ஆம் ஆண்டு முதல் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி 9 1915ஆம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு திரும்பினார். எப்போந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2003ஆம் ஆண்டிலிருந்து. அடுத்தது ஜனவரி 1 லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம். ஜனவரி 11 லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம். லால் பகதூர் சாஸ்திரி எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2. இதுவும் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 2 வந்து அடிக்கடி கேட்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம் அக்டோபர் 2ஆம் தேதி 1904. இவருடைய இறந்த தினத்தை தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினமாக கொண்டாடுறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11. ஸோ 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 1964. எங்கே இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஷ்கண்ட். சரிங்களா. அடுத்து ஜனவரி 12. இது என்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் வந்து 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் தான் வந்து கொல்கத்தாவில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சுவாமி விவேகானந்தர் 1863 ஜனவரி 12 இந்த தேதியில் தான் பிறந்திருக்காரு. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஸோ விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12ஆம் தேதி தான் வந்து இந்திய அரசு 1984ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் தினமாக அறிவித்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984லேருந்து இதை கொண்டாடுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தினம் ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்திய இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இராணுவ தளபதியாக ஜெனரல் KM கரியப்பா இவர் வந்து முதலாக ஜனவரி 15ஆம் தேதி தான் வந்து பதவியேற்கிறார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னாடி வரலையும் பிரிட்டிஷ் தான் தளபதியாக இருந்திருக்காங்க. ஆனால் முதலாக 1949ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள் யார் பதவியேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் KM கரியப்பா இராணுவ தளபதியாக பதவியேற்கிறார். இதன் காரணமாக தான் வந்து ஜனவரி 15ஆம் தேதி வந்து இந்திய இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம். சுபாஷ் சந்திர போஸ் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 1897 மேற்கு வங்கத்தின் கட்டாக் என்னும் இடத்தில் பிறந்துள்ளார் அப்படின்றாங்க. சரிங்களா. மேற்கு வங்கத்தில் பிறந்திருக்காரு. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாக். இவர் 1941 சுதந்திர இந்திய மையம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆசாத் இந்த் அப்படின்ற ரேடியோவையும் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் மேக்ஸிமம் வந்து குழந்தைகள் பெண்களை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் தான் ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24
ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதி வந்து தேசிய பெண்கள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? உமன்ஸ் டே கிடையாது, தேசிய பெண் குழந்தைகள் தினம். சரிங்களா? தேசிய அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே தேசிய தினங்கள் தான். ஸோ இது எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ண கொஷின்ஸ். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் ஜனவரி 24, 1966ஆம் ஆண்டு தான் பதவி ஏற்றார் அப்படின்றாங்க. நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி வந்து எப்போ பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, 1966. இதன் காரணமாக தான் வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 கொண்டாடுறாங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 2008ஆம் ஆண்டு தேசிய பெண்கள் தினம் அறிவிக்கப்பட்டது. எப்போ இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 2009ஆம் ஆண்டு முதல் இத்தினம் தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடப்பட்டு விடுகிறது அப்படின்றாங்க. அடுத்தது ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25, தேசிய வாக்காளர் தினம். இந்திய தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி துவங்கியது அப்படின்றது தெரியும். எப்போ தேர்தல் ஆணையத்தை துவங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 ஜனவரி 25. இதை வந்து கொஷினாகவும் கேட்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 ஜனவரி 25. இதுதான் வந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். தேர்தல் ஆணையத்தின் 60வது ஆண்டு விழா 2011ஆம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது அப்படின்றாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜனவரி 25. அதே நாள் ஜனவரி 25 இன்னொரு தினம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சுற்றுலா தினம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் சிறந்த சுற்றுலா பகுதியில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 இடங்கள். ஜனவரி 25ஆம் தேதி வந்து மக்களிடையே வந்து சுற்றுலா சார்ந்த விழிப்புணர்வு, கலாச்சாரம், பாரம்பரியம் இதை சார்ந்த தகவல் வந்து மக்களிடையே பரப்பப்படும் அப்படின்றாங்க. ஸோ வாக்காளர் தினமும் சுற்றுலா தினமும் ஒரே நாள் ஜனவரி 25. ஸோ ரெண்டையுமே ஒரே டேட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அமலுக்கு வந்தது அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். ஆனால் அது காரணம் என்ன, ஜனவரி 26 ஏன் வந்து இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1930ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விடுதலை இயக்கத்தினர் வந்து பூர்ண சுவராஜ் அப்படின்ற விடுதலை அறக்கோவலை வந்து ஜனவரி 26ஆம் நாள் தான் வந்து முன்வைத்தாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? பூர்ண சுவராஜ், பூர்ண சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பூர்ண சுவராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அறைகோலை வந்து ஜனவரி 26ஆம் நாள் முன்னெடுத்து வைத்தாங்க அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து நினைவுபடுத்தும் வகையில் தான் வந்து ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஜனவரி 28 லாலா லஜபதி ராய் பிறந்த தினம். லாலா லஜபதி ராய் இவரோட பிறந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865ஆம் ஆண்டு ஜனவரி 28 பஞ்சாபில் பிறந்திருக்காரு. இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சிங்கம். ஜனவரி 28ஆம் தேதி தான் இவர் பிறந்திருக்காரு. அது நினைவு கூறும் வகையில் தான் லாலா லஜபதி ராய் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865. இவருக்கு இன்னொரு பேர் வந்து பஞ்சாப் சிங்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான தினம் ஜனவரி 29 இந்திய செய்தித்தாள்கள் தினம். ஜனவரி 29ஆம் தேதி இந்திய செய்தித்தாள் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்குறாங்க. இந்தியாவில் முதலாக பெங்கால் கெஜெட் என்கிற வார இதழ் வெளிவந்தது அப்படின்றாங்க. பெங்கால் கெஜெட் அப்படின்ற வார இதழ் தான் முதலாக வெளிவந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1780ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி. 1780 ஜனவரி 29. இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் அகஸ்டஸ் எக்கி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ்காரர் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காரு. ஆங்கிலேயரான ஜேம்ஸ் அகஸ்டஸ் எக்கி அப்படின்றவர் தான் இதை வந்து முதலாக வெளியிட்டிருக்காரு. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1780 ஜனவரி 29. அந்த இதழோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் கெஜெட். ஸோ இதன் காரணமாக தான் வந்து ஜனவரி 29ஆம் தேதி வந்து இந்திய செய்தித்தாள் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ அந்த செய்தித்தாள் எங்கே வெளிவந்தது முதலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் தான் முதலாக வெளிவந்துள்ளது. ஸோ அதே ஜனவரி 29ஆம் தேதி அதே செய்தித்தாளை பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஜனவரி 29 இந்திய விளம்பர தினம், அட்வர்டைஸ்மெண்ட் டே. இந்திய விளம்பரத்துறையின் சார்பாக ஜனவரி 29ஆம் தேதியே இந்திய விளம்பர தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. இந்தியாவில் முதலாக வெளிவந்த பெங்கால் கெஜெட் என்கிற பத்திரிகையில் ஜனவரி 29 1780 அன்று முதலாக விளம்பரமும் வெளிவந்தது அப்படின்றாங்க. ஸோ முதலாக எப்போ விளம்பரம் வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29 1780. ஸோ இந்திய செய்தித்தாள் தினமும் இந்திய விளம்பர தினமும் ஜனவரி 29. ஸோ 2 தினங்களும் ஜனவரி 29 வருது. நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது ஒன்று, தியாகிகள் தினம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30. இந்திய விடுதலை போராட்ட வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 30 அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் வந்து ஜனவரி 30. இதன் காரணமாக தான் வந்து தியாகிகள் தினம் ஜனவரி 30ஆம் தேதி
கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் தான் வந்து ஜனவரி 30. அதை நினைவுகூரும் வகையில் தான் ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்து ஜனவரி 30 அதே நாள் ஜனவரி 30 முன்ன வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு பார்த்தோம். அதே நாள் தான் வந்து சர்வோதய தினம். சர்வோதய தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியான நாளே சர்வோதய தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. மகாத்மா காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியான நாளே சர்வோதய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ முன்ன வந்து தியாகிகள் தினம் பார்த்தோம். அதே போல் சர்வோதய தினமும் அதே ஜனவரி 30 தான். எல்லோருக்கும் நன்மை அப்படின்றது தான் சர்வோதய அப்படின்ற வேர்டுக்கான மீனிங். காந்தி அவர்கள் எப்போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜனவரி 30. இது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். யார் சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாதுராம் கோட்சே. நாதுராம் கோட்சே அவர்களால் காந்தி அவர்கள் ஜனவரி 30ஆம் நாள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நாள் தான் சர்வோதய தினமாகவும் தியாகிகள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இவ்வளோ தான் ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள், அதற்கான காரணங்கள் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள் ரொம்பவே அதிகம். ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மறக்காது. ஸோ அடுத்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள், அதற்கான காரணங்களை பார்ப்போம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/way2tnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.